தமிழருக்குரியது. தமிழ் இனத்தின் ஒரு அடையாளம்தான் தமிழர் புத்தாண்டு என்று சொல்லலாம். ஒரு இனத்தின் வாழ்வினை மையப்படுத்தி அந்த வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள் முதல் ஆண்டாக கொள்ளப்படுகின்றது. இது எல்லா இன மக்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று தமிழரின் சித்திரை புத்தாண்டு தினமாகும். அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நீண்ட காலமாக தை 1ஆம் திகதியா அல்லது சித்திரை 1ஆம் திகதியா தமிழரின் புது வருடம் என்கின்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழனானவன் சித்திரை 1ஆம் திகதியைத்தான் புது வருடமாக கொண்டாடி கொண்டு வருகின்றான் என்பதனை நிறைய ஆதாரங்கள் எடுத்து காட்டுகின்றன. அந்த காலத்திலே சூரியன் சுழற்சியையும் வானிலையும் வைத்துத்தான் ஆண்டுகளை கணித்திருக்கின்றார்கள். அவ்வாறுதான் தமிழர் புத்தாண்டினையும் கணித்திருக்கின்றார்கள். மேசம் வழியாக சூரியன் பிரவேசிப்பதனால் அது தொடங்கும் ஆண்டாகவும், மீனம் வழியாக சூரியன் வெளியேறுவதனால் அது முடிவடையும் ஆண்டாகவும் சொல்கின்றார்கள். மேசம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல். முன்பு அது மேளமாக இருந்தது, மேசமாக மாற்றப்பட்டு விட்டது. மேளம் என்று சொன்னால் சித்திரையைத்தான் குறிக்கின்றது என்று சொல்லி அறிஞர்கள் ஆதாரங்களை காட்டுகின்றார்கள். இதைத்தான் சங்ககால இலக்கியமாகிய நெடுநல் வாடை சொல்கின்றது. தன்னிலை மறுப்பின் ஆடு தலையாக விண்ணூர்வு திதி தரு வீங்கு செலல் மண்டலத்தின்ற பாடல் எடுத்து காட்டுகின்றது. இந்த ஆடு என்பது மேச ராசியின் ஒரு சின்னமாக இருப்பதனால் சூரியன் மேச ராசியினுடைய பிரவேசிப்பதாக அதுதான் முதல் சித்திரையின் முதல் ஆண்டு என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆடு என்பதற்கு ஆட்டை என்று சொல்வார்கள். ஆட்டை என்பதன் ஆண்டாக வந்ததென்றும், ஆட்டுக்கு வருடை என்கின்ற ஒரு பெயரும் இருப்பதனால் வருடையில் தொடங்குவதால் வருடம் என்ற பெயரும் இருப்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இந்த 12 மாதங்களிலே தை 1ஆம் நாள் எப்போது என்று எப்படி கணித்திருப்பார்கள்? சூரியன் மகர ராசியினூடாக செல்லும் நாள் தான் தை 1ஆம் நாள். மகர ராசி 10வது ராசி. ஆகவே ஒரு விவசாயத்துக்குரிய நாளாக, ஒரு அறுவடைக்குரிய ஒரு நாளாகத்தான் தை 1ஆம் திகதி இருந்திருக்கலாம் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அதனால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கின்றார்கள். தை மாதம் ஒரு வர்த்தக ரீதியான, ஒரு பொருளாதார ரீதியான மேம்பாட்டுக்குரிய ஒரு மாதமாக இருந்திருக்கலாம் என்பதுதான் அறிஞர்களின் கருத்து. இந்த காலத்திலே திருமண வைபவங்கள், ஆண்டு விழாக்கள் நாங்கள் திரும்ப ஒவ்வொரு வருடம் கொண்டாடுவது போல் அந்த சங்க காலங்களிலே அப்படி கொண்டாடுவதில்லை. ஒரு நாள்களை குறித்து வைத்திருக்கின்றார்கள். இன்று திருமணம் நடந்தால் அன்று ஒரு திருமணம் முடிந்து விட்டது, ஒரு ஆண்டு தொடக்கம் சொல்லி இதுதான் இந்த ஆண்டு என்று குறித்து வைத்திருக்கின்றார்கள். திரும்ப அந்த ஆண்டுகள் கொண்டாடப்பட்டு வராமையினால் தான் இந்த சில குழப்பங்கள் பிற்காலங்களிலே எங்களுக்கு ஏற்படுகின்றது. தை 1ஆம் திகதி ஒரு வர்த்தகத்துக்குரிய நாளாகவும், விவசாயத்துக்குரிய நாளாகவும், அறுவடைக்குரிய பொன்னான ஒரு நாளாக குறித்து வைத்திருக்கின்றார்கள். அதே போல சித்திரை 1ஆம் திகதியை வருடப்பிறப்பு, ஒரு ஆண்டின் தொடக்கமாக குறித்து வைத்திருக்கின்றார்கள் என்பதனை அறிஞர்கள் சான்றுகள் மூலம் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். மேலும் சங்க இலக்கியமாகிய மலைப்படுக்கடாமிலே ஒரு பாடல் ஒன்று, தலை நாள் பூத்த பொன்னினர் வேங்கை. அந்த வேங்கை என்கின்ற போது சித்திரை மாதத்தில் மட்டும்தான் பூக்குமா? இதுதான் இந்த சித்திரை தான் தலை நாள் என்று சொல்லி அந்த பாடல் எடுத்து காட்டுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அகத்திய 12,000 என்கின்ற ஒரு நூலிலே மேடம் என்னும் ராசியா மதனிற் கேளு மேலான யசுவினி 1ஆம் பாதம் குலவிய கதிரம் வந்தான் வந்துதிக்க வருஷ புருஷன் அவதரிப்பான் என்று பதிவுடன் உலகுக்கு நீ சாற்ற என்ற பாடலே மேடம் என்கின்ற ராசியில் அச்சுவினி முதல் பாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் பொழுதுதான் வருஷம் பிறக்கின்றது. அதாவது சித்திரை மாதம் தான் வருடம் 1ஆவது நாள் என்று மிக அழகாக அந்த நூல் எடுத்து காட்டுகின்றது. சோழர் காலத்திலே சித்திரை மாதத்தை வரவேற்று நிறைய விழாக்கள் எடுக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. சீவக சிந்தாமணி சொல்கின்றது கோடை காலம்தான் 1ஆவது பருவகாலம் என்கின்றது. நாமக்கல் ராமலிங்க பிள்ளை சொல்கின்றார் சித்திரை மாதத்தில் புத்தாண்டு தெய்வம் திகழும் திருநாட்டில் என்று சொல்கின்றார். இவர் நிறைய ஆராய்வுகள், ஆராய்ச்சிகள், சான்றுகள் எல்லாமே சித்திரை 1ஆம் நாள் தான் தமிழரின் புத்தாண்டு என்பதனை மிக ஆணித்தனமாக கூறுகின்றன.
சித்திரை வருடப்பிறப்பன்று நாங்கள் மருத்து நீர் வைத்து நீராடுகின்றோம். இந்த மருத்து நீரிலே நிறைய மூலிகைகள் கலக்கப்பட்டிருக்கின்றது. இது உடல் நிலையை சீர்படுத்துகின்றது என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாக சொல்கின்றார்கள். ஆனால் சமய ரீதியாக பார்க்கும் பொழுது நாங்கள் செய்த குற்றங்கள், தவறுகள், துன்பங்கள் எல்லாமே இதனை வைத்து நீராடும் பொழுது நீக்கப்படுகின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. மருத்து நீர் வைத்து நீராடி எங்கள் மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துகின்றோம். அந்த சுத்தத்தினை நாங்கள் வாழ்க்கை முழுவதுமே பேணி போற்றி பாதுகாக்க வேண்டும். மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மன தூய்மை என்பது என்ன? ஒரு அமைதியான மனத்திலே தான் அந்த மன தூய்மை இருக்கும் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே சஞ்சலப்பட்டு, கோவப்பட்டு, எரிச்சல் பட்டு, தளம்பிக் கொண்டிருக்கும் அந்த மனத்தில் நிறைய அழுக்குகள் இருக்குமா? ஆகவே மனதை நாங்கள் தூய்மையாக இருப்பதற்கு மன அமைதியை பேணினாலே போதுமானது. இந்த கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் ஒரு நேரத்தில் அந்த நிமிடமே மறைந்து போய்விடும். கொஞ்ச நேரத்தில் காணாமல் போய்விடும். ஆனால் அது தருகின்ற விளைவுகள் எங்களை அதிக அளவு பாதிக்கின்றது. கோபம் என்பது எங்களுக்கு நாங்களே கொடுக்கின்ற ஒரு தண்டனை. யாரோ ஒரு செய்த தவறுக்காக எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்து எங்களை வருத்தி கொள்வதுதான் அந்த கோபம். அதனால் எங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதை ஒன்று, ஒரு சமையல் அறைக்குள் ஒரு பாம்பு நுழைந்து விடுகின்றது. ஒரு கத்தி இருந்தது. அந்த கத்தி சாடையாக அந்த பாம்பின் வாளை கீறிவிட்டது. பாம்புக்கு கோபம் வந்து விட்டது. என்னையா கீறி விட்டாய் என்று சொல்லி ஒரு கொத்து கொத்திச்சாம் அந்த கத்தியை. அந்த கத்தி கொத்தும் பொழுது வாயை கிழித்து விட்டது. பாம்பின் வாய் கிழிந்து விட்டது. இன்னும் கோபம் வந்து விட்டது பாம்புக்கு. என்னையா வாயை கிழித்து விட்டாய் என்று சொல்லி கத்தியை புரண்டு அதோட சண்டை பிடிக்க அப்படியே துண்டு துண்டாக அந்த பாம்பு வெட்டுப்பட்டு இறந்து போகின்றது. இப்படித்தான் எங்கள் கோபத்தை நாங்கள் மற்றவரிடம் காட்டும் பொழுது எங்களை நாங்களே அழித்துக் கொள்கின்றோம் என்பதனை நாங்கள் ஒவ்வொரும் புரிந்து கொண்டு மனதை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் இதை பாடும் பொழுது, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம், இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று மிக அழகாக பாடுகின்றார். எங்களிடம் இருப்பதனை வைத்து நாங்கள் நிறைவான வாழ்க்கை வாழ பழகிக்கொள்ள வேண்டும். என்னிடம் இருப்பது உன்னிடம் இல்லை என்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் காசு இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது. ஆனால் என்னிடம் அழகான பிள்ளைகள் இருக்கின்றார்கள், நல்ல கணவன் இருக்கின்ற, நல்ல சகோதரர்கள் இருக்கின்றார்கள், நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை புரிந்து அதனை பாதுகாப்பாக வைத்து நிறைவான வாழ்க்கையை கொண்டு சென்றாலே போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். அதன்படி வாழ்ந்தால் எங்கள் வாழ்க்கை அமைதியான பாதையிலே செல்லும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நதியிலே ஒரு கல்லை போட்டோமானால் அந்த கல்லானது அதே இடத்தில் அமிழ்ந்து விடும். அதே நேரம் ஒரு இலையை போட்டோமானால் அந்த இலை அந்த நீரோட்டத்தில் அடிபட்டு நீண்ட தூரம் பயணிக்கும். அதே போலத்தான் எங்கள் வாழ்க்கையும் சுமையாக நினைத்தோமானால் கல் போல் ஒரு இடத்தில் அமிழ்ந்து போக வேண்டியதுதான். இலை போல் லேசாக நினைத்தோமானால் எங்கள் வாழ்க்கை பயணம் நீண்ட தூரம் செல்லும் என்கின்ற மனத்திடத்தினை நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த சித்திரை புத்தாண்டானது அனைவருக்கும் இனிமையானதாகவும் சிறப்பானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.